சென்னை அரசு ஓமந்தூரார் மருத்துவமனையில் எலும்பியல் துறையின் சார்பாக எலும்பு மற்றும் மூட்டு வாரம் கடைபிடிக்கப்பட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஒட்டுமொத்த உடல் வலிமையும் எலும்பை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அவ்வகையில் எலும்பின் ஆரோக்கியம் மற்றும் அதன் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது குறித்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ஒரு வாரம் எலும்பு மூட்டு விழிப்புணர்வு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி அரசு ஓமந்தூரார் மருத்துவமனையில் எலும்பின் அடர்த்தியை கண்டறியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாதவிடாய் நின்றவர்கள் எலும்பு முறிவால் அதிகம் பாதிக்கப்படுவதாக கூறும் மருத்துவர்கள் அதனை தடுப்பதற்கான தீர்வுகளையும் முன்வைத்தனர். ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா வெரி யங் பீப்புள் டு வெரி ஓல்ட் பீப்புள் எல்லாருமே ட்ரீட் பண்ணுறோம். 96-97 வயசில் உள்ளவங்களுக்கு கூட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நமக்கு சக்ஸஸ் ரேட் நமக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஹை. சிஎம் ஸ்கீம் முதலமைச்சரோட விரிவான காப்பீடு திட்டத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம பண்ணிட்டுருக்கோம். அதிநவீன ரொபோட்டிக் சிகிச்சை உள்பட இங்கே இப்போது நம்ம துறை முதல்வர் அவர்களின் உதவியோடு ஆரம்பித்திருக்கிறோம். இது முக்கியமாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணுறாங்க. ஆனால் இங்கேயும் அரசு மருத்துவ துறையிலையும் இதை செயல்படுத்த வேண்டும் என்ற முதல்வரின் எண்ணத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். உணவு பழக்க வழக்கங்கள், சத்து நிறைந்த, அதாவது கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறையான உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் வயது முதிர்ந்தவர்கள் கண் பார்வை பரிசோதனை, செவித்திறன் பரிசோதனை அந்த காலம் தாழ்த்தாமல் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். 360 டிகிரி கேர் என்ற கருப்பொருளோடு இவ்வாண்டு கடைபிடிக்கப்படும் எலும்பு மூட்டு வாரத்தில் முதல் நாளிலேயே 65 வயதிற்கு மேற்பட்ட 350 பேருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் வேதவள்ளி ஜெகதீசன்.